ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ யாருன்னா ஜங்குக் தான். ஹீரோயின் வந்து நீங்கள் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ ஸ்டார்டிங் சீன்லே நீங்கள் காலேஜ் கேண்டீனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாயின் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு. அப்போது காலேஜ்குள்ளே யாரோ 4-5 ரவுடி பசங்க வந்து யாவனையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. வாயனுக்கு ஒன்றும் புரியல. அடி எலியா அங்கே பாரு, யாரையோ ஒருத்தனை போட்டு செம்மையாக வெளுத்துட்ருக்காங்க. எதுக்கு அவனை போட்டு இப்படி அடிச்சிட்ருக்காங்க? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான். அந்த பொம்பளை பொறிக்க தான் அடிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஷாலை கூட இன்னைக்கு பிடிச்சி இழுத்தானே, அவனை தான் அடிச்சிட்ருக்காங்க. அவனை எதுக்கடி அடிக்கணும்? பின்ன 4 பொம்பளை பிள்ளைங்கிட்ட வம்பிழுத்தா அவனுக்கு அண்ணங்காரனா வந்து இப்படி தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு வாயனும் பரவாயில்லையே நல்லா அடிக்கிறானுங்களே அப்படின்னு அவளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு இல்லையா வேற, வாடி இங்கேருந்து சண்டை ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது, கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு கிரவுண்டுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டா. வாயனா அங்கே இருக்கிற கல் தடிக்கு அப்படியே தொப்பக்குடின்னு ஐஸ்கிரீமோட விழுந்துட்டா. வாயனோட கை யாரோ பிடிக்கிறாங்க. வாயனா ஐயோ ஐஸ்கிரீம் கொட்டிடுச்சு அப்படின்னு நிமிந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் நின்றுட்டுருக்கான். பரவாயில்லையே பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு ஐயோ ஐஸ்கிரீமோட ஷர்ட்டில் கொட்டிடுச்சு அப்படின்னு வாயன் பார்த்துட்டு சாரி தெரியாமல் கொட்டிட்டேன், வேணும்னா கழட்டி கொடுக்குறியா, நான் வாஷ் பண்ணி நாளைக்கு கொடுக்குறேன், சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்றா. அப்படியே ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் பேனு வாயனையே பார்த்துட்ருக்கான். வாயனும் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நோட் பண்ணுறான். வாயனோட கண், மூக்கு, வாய், அவள் பேசுகிற அந்த அழகு, அவளோட அந்த வாய்ஸு, அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் புத்து புத்து பார்த்துட்ருக்கான். லியாக்கே தெரியுது இவனுக்கு ஏதோ நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிருச்சு போல, அதான் பேனு பார்க்குறா அப்படின்னு. வாயனும் என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அடி வாங்குற பையனோட ஃப்ரெண்டு அப்படியே ஜங்குக்கு அடிக்க வரான். வாயின் கத்துறா, ஐயோ அவனை அடிக்க வரான் அப்படின்னு. அவன் பின்னாடி இருந்து அடிக்க வந்திருப்பான். ஜங்குக்கு அதை பார்க்காமலே பின்னாடி இருந்து மூக்குலே ஒரு குத்து, அப்படியே தொப்பக்கடின்னு விழுந்துட்டான். வாயின் அதை பார்த்து ஷாக் ஆகி ஓ மை காட் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. அவனும் என்கிட்ட என்ன சொன்னேன், அது ஐஸ்கிரீம் ஷர்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்போ தான் நோட்டே பண்ணுறான் தன்னோட சட்டையில் ஐஸ்கிரீமை கொட்டிட்டான்னு. எதுவுமே பேசாமல் அவளை அப்படியே ஒரு லுக்கு தான் விடுறான். அவளா என்ன முறைக்கிறான். சாரி நீ கழட்டி கொடு, நான் நாளைக்கு துவைச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்படியா, ஷர்ட் கழட்டி கொடுத்தா துவைச்சி கொடுத்துருவியா? கொடுத்துருவேன். நீ கொடுக்கலாம் நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன் சத்தியமாக, ப்ராமிஸாக நான் உனக்கு துவைச்சி கொடுத்துருவேன். இல்லைன்னா இப்போமே கொடு, நான் வேணா உனக்கு புது ஷர்ட் வாங்கி தரேன். எனக்கு புது ஷர்ட்லாம் வேணாம், இதே ஷர்ட் தான் வேணும். இது இந்த ஐஸ்கிரீம் கொட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வேணும். அந்த மாதிரி வேணுமா? என்ன ஒரு பேச்சுக்கு நான் துவைக்கவா அப்படின்னு கேட்டால் கழட்டி கொடுத்துருவோம் போலே அப்படின்னு வாயன் பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் அதே மாதிரி அவன் பாட்டுக்கு வேகமாக பட்டம்லாம் கலட்டுறான். வாயன்லாம் ஒரு ஷாக்கில் அப்படியே கண்ணை முடிக்கிட்டா, என்ன பண்ணுற அப்படின்னு. அவன் சட்டையை கழட்டி அப்படியே ஃப்ரீ ஷோ காமிச்சிட்டு இருக்கான். வாங்கிட்ட சட்டையை கழட்டி கொடுக்குறான், இந்தா துவைச்சி கொடு அப்படின்னு. வாயன் அப்போ ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறா. அவனோட 6 பேக்ஸு அந்த டேட்டு இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. பா நம்ம வச்சுருக்கான் அப்படின்னு பேனு பார்க்குறா. அவன் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை கொடு, இதா நாளைக்கு ஈவினிங் உன் காலேஜ் வெளில தான் நிற்பேன், எல்லாம் கிளாஸுக்கே வருவா சொல்லு. அதெல்லாம் வர வேண்டாம். அப்புறம் என்ன, இந்தா துவைச்சி கொடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். வாயனா பார்க்குறா. பைத்தியக்காரனா இருப்பானோ இல்லையா? ஏன் வாயன், உனக்கு அவனை பார்த்தாலே தெரிலையா? என்ன பைத்தியக்காரனா? அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் அவன் ரவுடியாக இருக்கான்னு சொல்லி அடுத்த வாயை மூடலை. அதுக்குள்ளே பல்லார் அடைஞ்சிட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு. அவளும் இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு போயிட்டா. அப்போ தான் அவளோட கிளாஸ் பிள்ளைங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 4 பொண்ணுங்களை அவனுக்கு பிடிச்சி வம்பிழுத்ததை பார்த்ததும் ஜங்குக்காக தான் வாலண்டியராக வந்து அந்த பையங்களை போட்டு இப்படி அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு தெரியுது. இதில் வேறு அந்த பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க, எவ்வளோ ஜென்டில்மேனில் அந்த அண்ணா, அவன் ஏன் ஷர்ட் தான் பிடிச்சி இழுத்தான்,
என் அண்ணாவா இருந்தா கூட இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா, இவரு ஒரு 4 பொண்ணுங்கள அவன் அப்படி பண்றத பார்த்ததும், கோவம் வந்து அவங்களோட அடியாள்லாம் கூட்டு வந்து எப்படி அடிக்கிறாரு பாரேன்! ச்சே! இந்த மாரி ஒரு பையன் கிடைக்கலாம் குடுத்து வச்சிருக்கணும்ப்பா! அப்பலாம் பேசும்போது, அவனுக்கு ஒரு மாரி இம்ப்ரெஸ் ஆகுது. ஏன்னா, அவள இந்த மாரி ஷால் புடிச்சு இழுத்ததும் அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்லியிருப்பா, அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருப்பா. அவங்கலாம் கேட்டு கேட்காத மாதிரி. காலேஜ்னா அப்படித்தான் இருக்கும். பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். பொம்பள பிள்ள நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். நீ எதுவும் பண்ணாம அவன் எதுவும் உன் ஷால பிடிச்சு இழுக்க போறான் அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைலாம் விட்டுருப்பாங்க. வானு அதில அப்செட் ஆயிருந்திருப்பா. பட் ஜங்குக் அத அப்படியே எதுவுமே பொருட்படுத்தாம, அவனா வாலண்டியரா வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறா. ஆமா, அது ஷர்ட் இல்லாம ஒருத்தர் நின்னுட்டுருக்காரே, அவரு பேர் என்ன? யாரு? அந்த கையில டாட்டூ போட்டிருக்குல, அந்த அண்ணனையா கேட்குற? ம். ஆமா. அந்த அண்ணன் தான். யாரு? அவரு பேரு ஜங்குக். உனக்கு தெரியாதா? ம்ஹ்ம். ஏய்! இவ இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கால்ல. சொன்னா உனக்கு தெரியாது. இந்த ஏரியாவோட மாஃபியாவே அவர்தான். ஆனா ரொம்ப நல்லவரு. ரொம்ப நல்ல அண்ணன் தெரியுமா? அப்படியா? ஆமா. கிளப்பு அண்ட் தியேட்டர் எல்லாமே அவரோடது தான். ஓ! ஓகே, ஓகே. ஏன் கேட்குற? ஒன்றும் இல்ல. சும்மா கேட்டேன் அப்படின்னு. அவளும் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டா. ஸோ வீட்டுக்கு போனதும் அந்த ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் எடுத்து பார்த்து, அதில இருக்க ஐஸ்கிரீம்லாம் கழுவிட்டு, அவனோட ஷர்ட்டே ஒரு மாரி உத்து உத்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நாளைக்கு இத குடுக்கணுமா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவளுக்கு லைட்டா ஜங்குக்கு புடிச்சிருச்சு போல. ஸோ அந்த ஷர்ட்ட தான் பார்த்துட்ருக்கா. இவன் பார்க்கவும் நல்லா இருக்கான். பிஹேவியரும் நல்லா இருக்கு. ஐயோ! எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இவன பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அவனும் மண்டைய அப்படியே மாத்தணும்னு பார்க்குறான். அவனோட தாட்ஸே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. எங்க ஜங்குக்கா அதுக்கு மேல தியேட்டர்ல உட்காந்துட்டு யாருமே இல்ல. தனியா அவன் மட்டும் சீட்ல உட்காந்து லவ் சாங்க போட்டு கேட்டுட்டு தன்னந்தனியா சிரிச்சுட்டு இருக்கான். அவன் கூட வேலை பார்க்குற அதாவது அவனோட அடியாளுங்க எல்லாம், நம்ம பாஸுக்கு என்னாச்சு? ஏன் மத்தியானத்துலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்காரு? மண்டையில என்ன அடிபட்டுருச்சோ? எவனா மண்டையில அடிச்சிட்டானா என்ன? அதான் இப்படி இருக்காரா? இது மண்டையில அடி வாங்கினதால ஆகல. மனசுல அடி வாங்கியிருக்காரு. அதான் சார் இப்படி இருக்காரு. மனசுல அடி வாங்கியிருக்காரா? அப்படி என்னடா அடி வாங்கினாரு? அந்த புள்ள ஐஸ்கிரீமை கொட்டுச்சுல, அதுலேருந்து இவருக்கு ஒரு மாதிரி ஐஸ் கட்டி தலையில் வச்ச மாதிரி இருக்கான். அதான் இப்படி உட்காந்துருக்காரு. ஓஹோ! அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் பார்த்துட்ருக்க. ஜங்குக் அப்படியே வான தான் நெனச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கே ஒரு மாரி சிரிப்பா வருது. நான் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ மறுநாள் சொன்ன மாதிரியே வாயனோட காலேஜ் கிட்ட தான் வந்து நின்னுட்டுருக்கான். ஆனா வாயனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும் போல. ஈவினிங் அவன் வெளில வரவே இல்ல. அங்க போற 2 பிள்ளைங்கள கூப்ட்டு, ஆ அங்க ஒருத்தி இருப்பாளே, ஒரு மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஹேர் வச்சுட்டு, நல்லா பார்க்க கலரா அப்படி ஒரு மாரி பிங்கிஷா, கண்ணு கூட நல்லா கண்மைலாம் போட்டு அழகா இருப்பாளே அப்புட்ன்னு சொன்னதும், "ஓ! வயனா சொல்றீங்களா?" அவ பேரு வயனா? ஆமா, நேத்து உங்க மேல ஐஸ்கிரீம் கொட்டுனால அவள தானே கேட்குறீங்க? ஆ கரெக்ட்டா சொன்னேன். அவ தான். அவ பேர் தான் வயன். அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. உள்ள உட்காந்துருக்கா. அப்படியா? அப்படின்னு கிளாஸ் நம்பர்லாம் கேட்டுட்டு நேரா காலேஜுக்குள்ளேயே வந்துட்டான். அவன் பாட்டுக்கு கிளாஸ்க்குள்ள விறுவிறுன்னு வரான். வாயன் பார்க்குறா. என்ன இவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு வரான் அப்படின்னு. வாயன் அப்படியே எல்லாரும் இருக்காங்களேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அவனையும் பார்த்தா, அவன் என்னானா ப்ரொஃபசர் கிட்டயே, "காலேஜ் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன ஸ்பெஷல் கிளாஸா வச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கா என்ன?" "இல்லப்பா, ஒரு போர்ஷன் மட்டும் நடத்தல. நாளைக்கு கழிச்சு எக்ஸாம் வருது அதான்." "இங்க பாருங்க சார், இப்படிலாம் பேசாதீங்க. சரியா? காலேஜ் 3 மணியோட முடியுது. நீங்க என்ன 3:30 வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க பிள்ளைங்கள? பாவம் இல்லையா அதுங்கலாம்? ஒழுங்கா வீட்டுக்கு விடுங்க. இதெல்லாம் நடக்கிறதே வேற அப்புட்ன்னு சொன்னதும், ப்ரொஃபஸர் அங்கேருந்து போயிட்டாரு. வான் அப்படியே பார்க்குறா. இப்போ இவரு இந்த மாதிரி நியாயம் பேச வந்தாரா? இல்ல எனக்காண்டி வந்தாரா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, ஜங்குக் அப்படியே ஒரு செகண்ட் வாயன பார்க்குறான். வாயனும் அவனையே தான் பார்த்துட்ருக்க. நேரா வான் கிட்ட வரான் வந்து, "ஏய்! என்ன? என் ஷர்ட் எங்க?" "அதுவா? அது மறந்துட்டேனே." "மறந்துட்டியா? அது என்னோட ஃபேவரைட் ஷர்ட். ஏன் மறந்த?" "அது எடுத்து வச்சேன். துவச்சியும் வச்சேன். ஆ அப்புறம்?" "அப்புறம் அத எடுத்து பேக்குள்ள வைக்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேனா, அதுக்கப்புறம் அப்படியே மறந்து என்னோட பெட் மேலயே வச்சுட்டு வந்துட்டேன். சாரி. நீங்க வேணா நாளைக்கு வாங்களேன். நாளைக்கு குடுக்குறேன்." "நாளைக்கா? ம். நாளைக்கு. நாளைக்கு வாங்க. நாளைக்கு குடுக்குறேன்."
சரி. நீ நாளைக்கு குடுக்கலனா என்ன பண்றது? ம். குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. அப்படியே ஜங்குக் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்படியே 1 வாரமா நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் கோவப்பட்டுட்டு தான்கிட்ட கேட்பான், என் சட்டையை குடுறி அப்படின்னு. அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு இவ்வளோ அசால்ட்டாக இருக்க. பட் அந்த மாதிரி ஜங்குக் சொல்லவே இல்லை. ஏன்னா ஜங்குக்குமே தினம் தினம் வாயனை பார்க்குறதுக்கு ஒரு சாக்காக இருக்கிறனால அவனும் தான் வந்துட்டுருக்கான். வாயன் பார்க்குறா. சரி இன்னைக்கு இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நேராக ஜங்குக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறான் அவன். என்ன சட்டையை மறந்துட்டியா? நாளைக்கு கொடுக்க போறியா? ம் மறந்துட்டேன். ஏன் மறந்த? இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் தினமும் ஒரு வாரமாக ஷர்ட்டை மறந்துட்டேன்னு சொல்கிறேன். நீங்களும் சரி சரின்னு மண்டையாடிட்டே போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட கோவமே வரல. எப்பண்டி கொடுப்ப அப்படின்னு கேட்கணுன்னு தோணலை? காண்டாகலை? ஆகலை? ஏன் ஏன் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் கோவம் வரல? நீ ஏன் சட்டையை மறந்துட்டு வச்சுட்டு வந்த? ஆமாம், இன்றைக்கி நான் ஷர்ட் கொடுத்துட்டா இந்த மாதிரி நாளைக்கு வரமாட்டீங்கல்ல, உங்களை பார்க்க முடியாதுல்ல, இல்லை சொல்ல மூலமாக எங்கேயாவது போயிட்டீங்கன்னா? அதான் அதான் நான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன். ஓ, அப்போ என்ன தினம் பார்க்கணுமா உனக்கு? ம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம ஓடிட்டுருக்கா. ஜங்குக் பார்க்குறான். ஐயோ பைத்தியக்காரி அப்படின்னு ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏதோ அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான். அப்படியே ஈனு பல்ல காட்டிகிட்டு இருக்கான். கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ்லாம் நம்ம பாஸுக்கு இவ்வளோ தூரம் சிரிக்க தெரியுங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி தானடா தெரியும். இருந்தாலும் எனக்கு இப்படி பல்ல காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜங்குக் அப்போ தான் ரொம்ப பல்ல கட்டிட்டோம் போல ஒரு மாதிரி பார்க்குறானுங்களே அப்படின்னு அவார்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாயனை ஃபாலோ பண்ணிட்டே வரான். வாயனும் பஸ்லேருந்து இறங்குறா. திரும்பி பார்த்தா ஜங்குக் பைக்கில் இருக்கிறத பார்த்துட்டோம். அச்சோ வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரா அப்படின்னு அவங்ககிட்ட போய் இப்படி என் வீடு வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணால் சட்டையெல்லாம் கொடுக்க முடியாது சரியா? ஏன் உங்கள் வீடு இருந்தால் தானே இருக்குது, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, என்னோடய வீடு இது தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிங்களா என்ன? ஏய் எனக்கு உன்னை பார்த்த அன்றைக்கே தெரியும். உன் பேர் என்ன, உன் வீடு என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் நாராயணசாமி தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு அண்ணன் இருக்குங்கிறதும் தெரியும், அவன் இந்த காலேஜில் தான் படிக்கிறானுங்கிறதும் தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் உங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஜிம்மி அது கூட தெரியும் அப்படின்னு சொன்னதும் வான் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஏன்னா எனக்கு உன் மேலே ஒரு கண்ணு. ஓ அப்போனா நான் எப்படி உங்கள் மேலே ஒரு கண் வச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் என் மேலே ஒரு கண்ணாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்குறா. ஜங்குக் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படின்றான். வானும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து சிரிச்சிட்டே போயிட்டா. சிரிச்சிட்டே போய் அந்த ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஜங்குக்கும் என்ன ஷர்ட் கொடுத்துட்ட, கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? ம் ஆமாம், இத்தனை நாள் ஒரு பயம் இருந்துச்சு, எங்கள் ஷர்ட்டை கொடுத்தா திருப்பியும் தேடி வரமாட்டிங்களோன்னு. இன்னைக்கு புரிஞ்சு போச்சு, இது ஜஸ்ட் ஒரு ரீசன் தான் அப்படின்னு. நான் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் நீங்கள் தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிட்டா. ஜங்குக்கும் அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக அது அவனோட ஷர்ட் இல்லை, அவனோட ஷர்ட் இனிமேல் வாங்கிக்கிட்ட தான் இருக்குது. இவள் புது ஷர்ட் ஒன்று அவனுக்காண்டி ரெடி பண்ணியிருந்திருப்பா. ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கிறா. ஸோ அவனுக்காண்டி இவளே கையால் மேக் பண்ண ஒரு ஷர்ட் தான் கொடுத்துருக்கா. அதில் ஒரு லெட்டரும் இருக்குது, ஐ லவ் யூன்னு. அதை பார்த்து ஜங்குக் சிரிச்சிட்டே ஒரு மாதிரி கத்துறான். வாயனும் அப்படியே அதை கேட்டுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டா. ஸோ மறுநாள்லேருந்து ஜங்குக் அவளை ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு வரான். அவள் பார்க்குறா, இது என்ன தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இது உங்களோட தேட்டரா? ம் ஆமாம் உள்ளவா அப்படின்னு சொல்லதும் அவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அவன் பார்க்குறா, என்ன யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தானா? ஆமாம் நம்ம 2 பேர் மட்டும்தான், நீ படத்தை மட்டும் பாரு அப்படின்னு அவளுக்கு பாப்கார்னு ஜூஸ்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டான். அவள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே படத்தை பார்க்குறா. பார்த்தா படம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்ன ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கை காணோம். அவன் மட்டும்தான் உட்காந்துருக்கா. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா அதில் அப்படியே வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகுது. வாயனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அவள் தமிழ் ஐஸ்கிரீம் கொட்டினது, அண்ட் அதுக்கடுத்து அவளை ஃபாலோ பண்ணி போனது, எடுத்த பிக்சர்ஸு அப்படின்னு ஒரு லவ் லைன்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. வாயனதை பார்த்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டா.
நான் லவ் பண்ணுறத விட அவன் என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸாக இதை பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக பின்னாடி வந்து ஜங்குக் நிற்கிறான். ஐ லவ் யூ வயன், என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு ரிங்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். வயன் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு, நீங்கள் இது எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா. ஒரு கட்டத்தில் எனக்கே எக்ஸைட்மெண்ட்டு தாங்காமல் தான் நேற்று நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தேட்டருக்கு கூப்பிட்டு வரும்போது நான் ஏதோ நீங்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ டு ஜங்குக் அப்படின்னு அந்த ரிங்கை வாங்கி போட்டு ஜங்குக் ஹக் பண்ணுறா. ஜங்குக்கும் எனக்கு இது மட்டும் போதாதே, ஆ அதான் நான் டூ சொன்னேன்ல, அப்புறம் என்ன, நான் இதை சொல்லலை அப்படின்னு வான் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு லவ் சாங் வருது. அப்படியே தேட்டரோட லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்படியே வானுக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அவ்வளோ கிஸ் பண்ணுறா, ஜங்குக்கும் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் மூச்சு அப்படியே முட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறா. ஜங்குக்கு அப்பையும் யாரை கேட்டு பிரேக் பண்ண அப்படின்றான். அவளா, எனக்கு மூச்சு முட்டுது. இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? ம் ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீ பண்ணுற லட்சணத்துலேயே தெரியுது. இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? இல்லையே அப்படின்னு சொல்லி வானை கிள்ளிக்கிட்டு இருக்கான். வானா சும்மா இருங்க ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்படியே உங்கள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாயானா இப்போ எங்கே போனாலும் ஜங்குக் கூட தான். ஜங்குக் கூட தான் பைக்கில் ஏறி போயிட்டுருக்கா. ஜங்குக் கேட்குறான், அடியே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதா இல்லை டிரைவர் மாதிரி தெரியுதா? தினம் தினம் ஏன் கூடயே வந்துட்டுருக்க? பஸ்ஸில் போனால் என்னடி உனக்கு? என்னைய வர சொல்லிட்டு இருக்க? அது சரி, எனக்கு பஸ்ஸில் போக பிடிக்கல. உங்கள் கூட இந்த மாதிரி பைக்கில் போகிறது தான் நல்லாயிருக்கு. இப்போ என்ன, நான் என்ன உங்களை எப்பயுமேவா பார்த்துட்ருக்கேன்? காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தான் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அதான். ஆனாலும் குழுப்படி உனக்கு அப்படின்னு வானோட மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். வாயணுமா ஜங்குக் மூக்கு வலிக்குது, இப்படி பிடிக்காதீங்க. அப்போ லிப்ஸை பிடிக்கவா அப்படின்னு வான் அப்படியே கிட்ட பிடிச்சி இருக்கும்போது, ஐயோ காலேஜ் வந்துருச்சு விடுங்க அப்படின்னு காலேஜ் வாசலில் தான் 2 இவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரின்ஸிபல் பார்த்துட்டு, காலம் மாறினாலும் இந்த லவ்வர்ஸ் தொல்லை மாறலை. ஐயோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோப்பா அப்படின்னு பிரின்ஸிபல் அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன உங்கள் பிரின்ஸிபல் ஓரம் சலிச்சுக்கிறாரு? பின்ன காலேஜ் வாசலில் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா இப்படி பார்க்காம பின்ன எப்படி பார்ப்பாரு? அப்போது அவரோட ரூம்குள்ளே வர போய் ரொமான்ஸ் பண்ணலாமா? ஐயோ 30 மைண்டட், ஆல்வேஸ் 30 மைண்டட். போங்க ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் அப்படியே வாயனை பார்த்து, ஏ வாயன் லவ் யூ டி அப்படின்றான். வானை திரும்பி பார்த்து லவ் யூ டு ஜங்குக் அப்படின்றா. இதோட இந்த ஒன் ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டடா, பை, சீ யூ லேட்டர், பாய்.